வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஒரு ராகி புட்டு தேங்க செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு இதில் 1 கப் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின மாவு தான். தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது கலரெல்லாம் மாற வேண்டியதில்லை, லேசாக வறுத்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுத்துறக்கூடாது, இல்லாட்டி கலர் மாறிடும். இதை நம்ம கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கலாங்க. இது ஆறட்டும். இப்போ அடுப்பில் இட்லி சட்டி வச்சுக்கலாங்க. தண்ணி சூடாகட்டும். இப்போ 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேங்க. இப்போ மாவு சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணுங்க. அதாவது இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்க வரணும், உதுத்து விட்டோம்னா இப்படி உதுறணுங்க. இதில் இருக்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஊற்று விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சிருச்சுங்க. நம்ம கீழே இருக்கிற தட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு துணி போட்டுக்கலாங்க. இதை அப்படியே இப்படியே பரப்பி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி மூடி விட்டுட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேணுங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்.
இப்போ நம்ம மாவு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கமகமன்னு வாசம் வருது. மாவெல்லாம் வெந்திருக்கும். பாருங்க கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். துணியில ஒட்டி இருக்கும், அதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனா வந்துடும். இந்த லேசா கட்டி கட்டியா இருக்கிறத இந்த மாதிரி உடச்சு விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ வந்து உங்க விருப்பம் தான், கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது கூட வெல்லமும் சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் ஜீனியும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லது, இதை சேர்த்துக்கலாங்க. நம்ம இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் நெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த புட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.